பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you are most welcome to the covenant of the day. கர்த்தர் நல்லவர். God is good. நல்லா சௌக்கியமா இருக்கீங்களா? நிச்சயமாக எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை எல்லாம் பலப்படுத்தி இந்த தவசு காலத்துல ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருக்க உதவி செய்வாங்க. இன்னைக்கு 27ஆம் தேதி 27th March 2026 ஃப்ரைடே. இன்னைக்கு கெத்தீட்ரல் ஃப்ரைடே சர்வீஸில் ஒரு விசேஷம் இருக்குது. என்னென்னா லண்ட் ரிவைவல் ஹீலிங் சர்வீஸ் ஃப்ரைடே சர்வீஸ் 8 to 9:15 வரைக்கும் இருக்கும். அப்புறம் ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் முடிஞ்சோடனே we extend our prayer until 12 midnight. So there will be sharing of the word and prayer, and we're going to have a great fellowship and prayer. Expect great things. நீ ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை எதிர்பார்ப்பாயானால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசத்தோடு பிரார்த்தனையோடு வந்து இந்த ஜெப கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்க. நிச்சயமாக ஆசீர்வாதமா இருக்கும், நல்ல ஒரு ஐக்கியமா இருக்கும். வாங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. ஆமென். சரி, இன்னைக்கான வசனத்தை நான் தொடர்ந்து பார்ப்போம். ஆண்டவர் விசாரிச்சு அவருக்கு சிலுவையில் அறையும்படி பிளாத்து ஒப்பு கொடுத்துட்றாரு. அதுக்கு பிறகு என்ன நடக்குது பார்ப்போமா? Mark 15:17, மார்க் 15:17. And they clothed him with a purple, and they twisted a crown of thorns, put in on his head. சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டினார்கள். கஷ்டப்படுத்துவது வேறு, அசிங்கப்படுத்துவது வேறு, அவமானப்படுத்துவது. ஒருத்தனை வேதனைப்படுத்துறோம், நம்ம சொல்லால வேதனைப்படுத்துறது வேற. நம்ம தானே வேதனை, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குங்க, இப்படி சொல்லிட்டாங்களே, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அடிபட்டு காயம் வந்துட்டு அது கஷ்டம், வேதனை. ஆனா நாம் பார்க்கிறோம், ஆண்டவரை அவரை காயப்படுத்தினது மட்டுமல்ல, சிவப்பான மேலங்கி. என்னத்துக்கு சிவப்பான மேலங்கி போடுறாங்க? அவர் ராஜா. கேவலம், அவமானம். பெரிய ராஜான்னு சொல்லிக்கிட்டு வேறவனுக்கு என்ன தண்டனை? சிலுவை. மோசமான கேவலமான தண்டனை. அவரை அசிங்கப்படுத்துவதற்கு, அவரை அவமானப்படுத்துவதற்கு தான் அந்த அங்கியை போடுறான், அந்த மேலங்கியை போடுறான். கிண்டல். சில சமயம் நம்மளை கிண்டல் பண்ணா கஷ்டமா போயிடும். இங்க இயேசுநாதரை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி கிண்டல் பண்ணுகிறார்கள். அது மட்டுமில்ல, ராஜாக்களுக்கு கிரீடம், மகுடம் சூட்டுவாங்களே, கிரீடம். அதுக்காக என்ன செய்யறாங்க? ஒரு நல்ல முள் செடியில் இருக்கிற ஆழமான முல்லை கொண்டு அதை பின்னி தலையில வச்சு அப்படியே வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்படி எல்லாம் பண்ணவங்க என்ன பண்ணி வச்சு ஒரு அமைக்கிருப்பான், அழுத்திருப்பான். அந்த முள்ளெல்லாம் அப்படி குத்திருக்கான். ஒருவேளை இந்த கண்ணோட புருவத்துல குத்தி இப்படி வெளியாயிருக்கும், குத்தி எல்லாம் அப்படியே இறங்கிருக்கும். என்ன வேதனையா இருக்கும் பாருங்க. இதெல்லாம் ஆண்டவர் தாங்கி கொண்டார். தாங்கி கொண்டுதான் சிலுவைக்கு போகிறார். என் உள்ளத்துல எப்பொழுது இந்த வசனம் இருந்து கொண்டே இருக்கும். ஒருவர் எனக்கு ஊழியம் செய்ய விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை சுமக்க வேண்டும். இயேசு ஏன் தன் சிலுவையை சுமக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்? சிலுவைனாவே பாடு, வேதனை, கஷ்டம், அவமானம். அதுதான் சிலுவைனாவே அதோடைய அர்த்தம். அதுதான் சிலுவைனா மக்கள் ஐயோ அது பாடு நிறைந்த மரணமாச்சே, சிலுவை அவமான சின்னம், கேவலமான சின்னம், இப்படித்தான் சிந்தனைகள். ஆனா ஆண்டவர் அதைத்தான் நீ சுமக்க வேண்டும் என்று சொல்லுகிறாரு. அவர் சுமந்துட்டாரு நமக்காக. ஆனா அவரை பின்பற்றும் பொழுது சுமக்க வேண்டிய சூழ்நிலை வரும். பாடுகள் வரலாம், அவமானங்கள் வரலாம், அடிக்கப்படலாம், நொறுக்கப்படலாம், ஒதுக்கப்படலாம், தனிமையாக்கப்படலாம். It's possible. It's happening now, dear brother and sister. Yeah, you can see everywhere Christians are tortured. கிறிஸ்தவர்கள் எல்லாம் கஷ்டப்படுத்தப்படுகிறார். ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் தொடர்ந்து உங்களை பலப்படுத்தி விசுவாசத்துக்குள்ளே வழி நடத்தி காத்துக் கொள்வாரு. வாழ்க்கையின் ஓட்டத்திலே வருகிற எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வாழ்க்கையில அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் ஆண்டவருடைய பிரசன்னமும் உங்களோடு இருக்கிறதை நீங்கள் உணர முடியும், அறிய முடியும். When you start to please God and glorify God, dear brother and sister,
Before you ask, you know your need. And you will see the wonder, blessing and miracles is happening in your life. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். கொடுங்க, ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வெள்ளிக்கிழமை ஆசீர்வதிங்க. எங்கள் ஆராதனை, இந்த விடிப்பு ஆராதனை, ஜெப கூட்டத்தை ஆசீர்வதிங்க. வருகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வசனத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்க. தொடர்ந்து எல்லாருக்கும் எல்லாமாக இருந்து போதுமானவராக இருந்து தேவைகளை சந்தித்து வழி நடத்துங்க. துதி கன மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, என்ன துன்பங்கள் வந்தாலும், எத்தனை எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும், சிலுவை உனக்கு பலமாக இருக்கிறது. Cross should be our strength. Take care. God bless.